අපි දේශපාලනය කරන්න බය යුතු නැහැ. මේක ප්‍රජාතන්ත්‍රවාදී රටක්. අපේ සහෝදර මැති ඇමතුරු බර ගානක් එක්ක කතා කරලා තියෙනවා. நாம் அரசியலில் ஈடுபட அச்சப்படவில்லை. இது ஜனநாயக நாடு. எமது சகோதர அரசியல்வாதிகள் பலருடன் நாம் கலந்துரையாடியுள்ளோம். பார்லிமெண்ட் உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடியுள்ளோம். மாகாண சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளோம். அனைவரும் மைத்திரியின் மீது அன்பு கொண்டுள்ளனர். மஹிந்த மீது அச்சம் கொண்டுள்ளனர். நாங்கள் எங்கள் வேலையை ஆரம்பித்துள்ளோம். உங்கள் மனச்சாட்சியுடன் கதைப்பீர்களானால் எம்முடன் இணைந்து கொள்ளுங்கள். எம்முடன் இணைய மறுக்கும் நபர்கள் குடித்த பாலுக்கு கடனை செலுத்த வேண்டியவர்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவர்களை அதிக அளவில் இணைந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்பட்ட சேவைக்கு ஜனாதிபதியை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் மைத்திரியை தோற்கடிக்க செய்ய வேண்டும் எனவும் யாரேனும் எண்ணுவார்களாயின் எதிர்வரும் 50 வருடங்களுக்கு இந்த நாட்டில் நியாயமான அரசியல் கிடையாது. நான் இந்த தீர்மானத்தை எடுத்தமையினால் பாதுகாப்பு அகற்றப்பட்டது. நான் நின்று விடுவேன் என எண்ணி ஒரு தடவை பாதுகாப்பை அகற்றினார்கள். மீண்டும் அகற்றிவிட்டார்கள். நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அது தேவையில்லை. எனக்கு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு பாதுகாப்பு வேண்டாம். கருணாமான், பிள்ளையான் ஆகியோருக்கு நன்றாக பாதுகாப்பை வழங்குங்கள். எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த தேர்தலில் எனக்கு ஏதேனும் நடக்குமாயின் நவிஜ சாக்கியா சிங்க சோலாங்காராட்சி என்ற எனது மகனின் தந்தை என்ற ரீதியில் மன்னிப்பு கோருகிறேன். எனினும் நான் முதுகெலும்புடன் வேலை செய்ய முடியும். அதற்கான உரிமையை தாருங்கள். මට ආරක්ෂාව එපා. කරුණා අම්මාන්ට පිල්ලයන්ට හොඳටම ආරක්ෂාව දෙන්න කිසි ප්‍රශ්නයක් නැහැ. මට ප්‍රශ්නයක් නැහැ. මට මේ මැතිවරණේ මොන හරි දෙයක් වුණොත් මගේ නවිජ ශාක්‍ය සිංහ සෝලංගාරච්චි මගේ පුතුණුවනි මං ඔයාගෙන් තාත්තා කෙනෙක්ට සම්මාව ඉල්ලනවා. හැබැයි මට කොන්තේ තියාන වැඩ කරන්න ඕන. මට යයි දෙන්න. මට ඒක කරන්න ඕන. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் பின்னர் சோலங்காராட்சிக்கு அரசியல்வாதிகள் உள்ளிட்ட குழுவினர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஜனநாயக கட்சியின் கொல்லநாவ தொகுதி பிரதம அமைப்பாளரும் மேல் மாகாண சபை உறுப்பினருமான சுசில் கெந்தல் பெட்டியவும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதனை அடுத்து முல்லேரியா பிரதேச சபைக்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் நினைவு தூபிக்கு சோலங்காராட்சி மலரஞ்சலி செலுத்தினார்.